வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. அதாவது ராட்சசன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் வருங்க, ரொம்ப பயமா இருக்கும். அந்த மியூசிக் கேட்டாலே டைங் 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 டைங். இந்த மியூசிக்கை கேட்ட உடனே அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சீட் எட்ஜில் வந்து நின்றுவான். டேய், இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போறான்னு தெரியலடா அப்படின்ற பயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டர்லயும் உட்காந்தாங்க. வீட்டுல கூட இன்னுமே அந்த படத்தை யார் போட்டு பார்த்தாலும் வீட்டுல பயத்தோட தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த மியூசிக்கை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற எல்லா டிராபிக் சிக்னல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கை போட்டுடணும். டைங் 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 டைங். ஏன்னா விஜய் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறார். எஸ், நீங்கள் எல்லாம் ஆளுடன் எதிர்பார்த்த நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சென்னையில நான் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறேங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்காரு. அதுவும் எப்படியாப்பட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காருன்னா, சும்மா எங்கன்னா மேடைய போட்டு ஒரு மைக்கை வச்சு பேசிட்டு போற பெர்மிஷன் கிடையாதுங்க. நான் வந்து ஊர் ஊரா சுத்த போறேன். எப்படின்னா அந்த அந்த ரூட்டை கேட்டாலே நீங்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. அதாவது சார், அப்படியே நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து மாதவரத்துல இருந்து அப்படியே வில்லிவாக்கம் பக்கம் போறேன் சார், அந்த வில்லிவாக்கத்துல இருந்து அப்படியே பெரம்பூர் போறேன் சார், பெரம்பூர்ல இருந்து அப்படியே எக்மோர் வரேன் சார், எக்மோர்ல இருந்து அப்படியே அந்த 1000 லைட்டுக்கா போயிட்டு அப்படியே மவுண்ட் ரோடு வழியா பாத்தீங்கன்னா டி நகர் போறேன் சார். டி நகர்ல இருந்து அப்படிக்கா சைடுக்கா இருக்குது பாத்தீங்களா சைதாப்பேட்டை, அந்த சைதாப்பேட்ல இருந்து அப்படியே வலிச்சு ஆலந்தூர் போறேன் சார். ஆலந்தூர்ல இருந்து அப்படியேக்கா ஒரு முக்கால் சந்தில போயிட்டு சோழிங்கநல்லூர்ல போய் நான் முச்சிடுறேன் சார். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் வாகனத்துல அப்படியே கேன்வாசிங் பண்ணிட்டு போய் முச்சிடுறேன் சார், எனக்கு தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுக்கவும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து போய் பெர்மிஷனை கேட்டிருக்காங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ல, ஐயா தெய்வமே தயவு செஞ்சு என் தலையில நீ குண்டை தூக்கி போட்டுறாத, இப்படிலாம் என்னால பர்மிஷன் தர முடியாது. பிகாஸ் உன் கட்சிக்காரனுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நாங்க பெர்மிஷன் கொடுத்து என்னதான் நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சரி, அந்த கட்சிக்காரனுங்களுக்குன்னு கொஞ்சம் ஒர்க் டியூட்டிஸ் இருக்கும். அதை உங்க ஆளுங்க பண்ணுவானுங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டானுங்க. சோ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்காதீங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குண்டை தூக்கி விஜய் மேல போட்டு இருக்கு. அதாவது இவங்க வந்து எங்களுக்கு வாகன பிரச்சாரம் வேணும், நாங்க இந்த மாதிரிலாம் ரூட்ஸ்ல போயிட்டு நாங்க வந்து கேன்வாசிங் பண்ணோம், சோ எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட உடனே எலெக்ஷன் கமிஷன் வந்து, சார் சத்தியமா அது மாதிரி பெர்மிஷன்லாம் எங்களால தர முடியாது. பிகாஸ் கரூர் சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. பாண்டிச்சேரியில பெர்மிஷன் கேட்கும் போது எக்ஸாம்பிளா காட்டினாங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கரூர் சம்பவத்தை எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. பிகாஸ் கூட்டம், எஸ் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நடிகர்னு போது அந்த கூட்டம் வரதான் செய்யும். ஆனா அந்த கூட்டம் வந்து இந்த சின்ன சின்ன சந்தில எங்க நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கோயம்பேடுல இருந்து மாதவரம் ரோடு, ஆமா மாதவரம் ரோட கூட விடுங்க, அண்ணா சாலையில இருந்து டி நகர் ரோடு, டி நகர்ல இருந்து சைதாப்பேட்டை ரோடு, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இருக்கிறதே நம்மளுக்கு மெயின் ரோட்ஸ்ல இவ்வளவுதான். ஏன்னா சென்னைன்றது ஒரு கிரௌடான ஒரு பிளேஸ். அங்க வந்து மெயின் ரோட்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும். அங்க இவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகுது? சோ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கரூரை வந்து ஒரு காரணமா காட்டி எங்க ஒரு பெரிய ஸ்டாம்பீடு அகைன் ஏற்படுறதுக்கு நாங்க வந்து வழிவகை செய்ய மாட்டோம். சோ இந்த மாதிரி கேன்வாசிங் வந்து எங்களால அனுமதிக்க முடியாது, நீங்க எங்கன்னா மேடை போட்டு எங்கன்னா பேசுங்க, அந்த பெர்மிஷன் வேணா தரோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப இதை எதிர்த்து எங்கள் அண்ணன் வந்து நீதிமன்றத்துக்கு போவாரா அப்படின்ற கேள்வியை தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க விஜய் சைடுக்கும் நம்ம ஆதவ அர்ஜுன் தான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து எங்களை மக்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள், நாங்க எங்க வீதிக்கு வந்தா எங்க விஜயோட பலம் கூடிடுமோ, நாங்க 2026 எங்க சிஎம் ஆயிடுவோமோ அப்படின்னு பயந்து திமுக எங்களுக்கு வந்து மக்களை சந்திக்க பர்மிஷன் தர மாட்டுது அப்படின்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை திமுக மேல பைய தூக்கி போடுவாரு மிஸ்டர் ஆதவ அர்ஜுன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு இந்த வாகன பிரச்சாரத்துக்கு அனுமதி தரவில்லை அப்படின்றதுதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனா வந்திருக்கு. அப்படி தரவில்லைன்றது கன்ஃபார்ம் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ வந்து இல்லங்க சொல்ல முடியாது, இவனுங்க இப்பயும் இதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் வந்து தேர்தல் அதிகாரிகளை, அதுவும் தேர்தல் கமிஷனே வந்து பாத்தீங்கன்னா தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு எங்கள் விஜய் அண்ணா வந்து மக்களை சந்திக்க கூடாது அப்படின்ட்டு பிஜேபியோட கூட்டணி போட்டுக்கிட்டு இப்படி வேலையை செய்யறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஆனா இதே வாய்தான் என்ன சொல்லிச்சுன்னா, தேர்தல் நோட்டிபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா திமுகவால எங்களால தடுக்க முடியாது, நாங்க எப்படி சுத்துறோம் ஏது சுத்துறோம் பாருங்க அப்படின்ட்டு வாய்ஸ் அவுட் விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுன் தான். சோ இதுக்கும் இவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா திமுக மேலதான் பழிய போடுவாங்க.
திமுக தான் எங்களுக்கு பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தற்குறி குஞ்சுகளுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், திமுக கிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாதுடா. எப்போ எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதுல இருந்து திமுகவும் உங்களை மாறி ஒரு கட்சி, அவ்வளவுதான். அவங்க கிட்ட போலீஸ் அதிகாரமோ எந்த பவருமே அவங்க கிட்ட இருக்காது. நீங்களே பார்த்திருப்பீங்க, துணை முதலமைச்சர் வண்டி போகுது, அந்த வண்டியை நிப்பாட்டியே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. இது பின்னாடி போய் செக் பண்றாங்க, சைட்ல செக் பண்றாங்க, எதனா பணம் கிட்ட எடுத்துன்னு போறாரான்னு செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வண்டி, உதயநிதி ஸ்டாலின் வண்டியை செக் பண்ணிட்டாங்க. இது மாதிரி விஜய் வண்டியையும் செக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடனே செக் பண்ணா எங்க அண்ணன் வண்டி எப்படி செக் பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னா பொங்கிட்டு வராதிங்க. அது நார்மல் எலெக்ஷன் ரூல்ஸ், எலெக்ஷன் ப்ரொசீஜர், செக் பண்ணதான் செய்வாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்து எங்களுக்கு தர முடியாது, நீங்க வேணா மேடை போட்டு பேசிக்கோங்க. ஏன்னா தரத்துக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது விஜய்க்கு மட்டும்தான் இப்படி நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏங்க யார் வந்தாலும், ஏங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரஜினி சார் இப்ப வந்து கோயம்பேடுல இருந்து மாதவரம் வராரு, மாதவரத்துல இருந்து அப்படியே வராருங்க, அப்படியே ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாரு அப்படின்னா கூட்டம் எந்த அளவுக்கு கூடுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அஜித் சாரை வச்சுக்கோங்க, அஜித் சார் சும்மா வரேன்னு சொன்னா போதும், அப்படியே வந்து ஊரே திரண்டு வந்து நின்றோம். அஜித் சார் இந்த வழிக்காலாம் வராரு அப்படின்னு சொன்னா அந்த ரோடுல ஸ்தம்பிச்சு போகாதா? ஏன் அஜித் சாரை விடுங்க, ரஜினி சாரை விடுங்க, ஏங்க வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா காலேஜுக்கு போனா காலேஜ் பசங்க அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. சாதா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி காலேஜுக்கு போனா கதறானுங்க. இவங்க ரோட்டுக்கு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடிடும். ஏன்னா இப்போத்தி கல்ச்சர் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போத்தி கல்ச்சர் அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து என்னமோ தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. சோ வந்து யார் வந்தாலுமே கூட்டம் கூட தான் செய்யும். அதுவும் விஜய்ன்றது வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்திருக்கிறாரு, இவ்வளவு படம் நடிச்சிருக்கிறாரு, இவ்வளோ வந்து சோசியல் மீடியாஸை வச்சு தனக்கு ஆதரவா வந்து ப்ரொபகண்டா பண்ண ஒரு மனுஷன் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை பார்க்க இயற்கையா கூட்டம் வரதான் செய்யும். உடனே இவனுங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆதவர்ஜுன் பேசினாரு, இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 12 பேசும்போது பேசினாரு, எங்க அண்ணன் நடந்தா 1 லட்சம் பேர் வருவான், நடந்தா 1 லட்சம், படுத்தா 10 லட்சம்ன்ற மாதிரி. அதாவது ஒரு இந்த காமெடி இருந்திருக்குது பாருங்க, கவுண்டமணி காமெடி. என்ன பாம்பேல கூப்பிட்டாக, என்ன அமெரிக்கால கூப்பிட்டாக, என்ன ஆஸ்திரேலியால கூப்பிட்டாகன்ற மாதிரி உக்காந்துக்கிட்டு எங்க அண்ணன் நடந்தா 10 லட்சம் பேர் வருவான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பேசுறாரு. நேத்து பேசும்போது எங்கேயும் வந்து எங்க அண்ணன் பேசியிருக்காரு, எங்க அண்ணன் வரட்டும், வெளியில வந்தா நீங்களா செத்து போயிடுவீங்கடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு. எஸ், அது என்னமோ உண்மையான கருத்தை வந்து அப்படியே வந்து போற போக்குல அடிச்சு விட்டாரு. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க, நான் இப்பயே சொல்லிட்டேன். உங்க அண்ணன் வெளியில வந்தாலே கண்டிப்பா சாவு ஊறுது நிச்சயம் தான். எங்க போயிட்டு பலி வாங்காம உங்க அண்ணன் வந்திருக்காரு, நீயே சொல்ல. எங்க இந்த தஞ்சாவூருக்கு போனாருங்க, எங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவங்களை வந்து நம்ம கேட்டா மட்டும் கேட்டோம்னு சொல்றீங்களே, அந்த தகப்பன், அந்த வயசான அப்பா அழுகுறாருங்க. அந்த சின்ன பையன் ஒரு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு இந்த தற்குறிய பார்க்க போயிட்டு அவன் உயிரை விட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அப்பா அந்த புள்ளைய வளர்த்திருப்பாரு. ஒரு 18 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வளர்க்கறதுலாம் ஈஸி நினைச்சுன்னு இருக்கீங்களா? அது வந்து அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். அப்படி வளர்த்து இந்த மீட்டிங்கு போயிட்டு செத்து போனா அதுக்காக ஒரு கண்ணீர் அஞ்சலி ட்வீட். ஏங்க கொஞ்சம், ஏன்னா நம்மள பார்க்க ஒருத்த வராங்க, திடீர்னு செத்து போறாங்க, நம்மளுக்கு அது எப்படிங்க தோணும்? அத ஒரு ஷாக் ஆச்சு ஆவத்தால. ஆனா இவரு, ஆமாங்க நீங்க வேற, கரூர்ல 41 பேர் செத்த அப்பயே எங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியும்ல, மலேசியால போயிட்டு ஆடியோ லான்ச், கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரின்னு டான்ஸ் ஆனவர் தானே இங்க அண்ணன். இதுல ஒருத்தன் செத்ததுக்கெல்லாம் எங்க அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? பாம்பேல போயிட்டு அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாரு. இதுதானே விஜய்க்கு தெரியும். ஆனா அந்த அப்பாவோட ஸ்தானத்துல நீங்க உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புள்ளைய வளர்த்து நாளைக்கு இந்த புள்ள நம்மள பாதுகாக்கும். ஏங்க எல்லாருமே பெற்றோர் வந்து ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு பாக்குறது எதுக்கு? நாளைக்கு நம்ம வயசான காலத்துல இந்த புள்ள நம்மள பாத்துக்காதா அப்படின்னு தான் சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணுவாங்க. ஏன் அந்த அப்பாவே சொன்னாரு, ஏங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் கேக்குறாங்க, சொத்தை வித்தாச்சு கட்டிதாங்க ஆகணும், விஜயெல்லாம் எங்க இருந்துங்க நம்புறது, கட்சியெல்லாம் எங்க இருந்துங்க நம்புறது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாரு. சோ சொத்தை வித்து செலவு பண்ணும். அந்த பையன் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 19 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். அந்த 19 நாள் அந்த பெற்றோர்களின் மன வலிய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஹாஸ்பிட்டல் போகணும், வீட்டுக்கு வரணும், குழந்தை வந்து பத்துன்னு கிடப்பான்,
உயிரோட இருப்பானா செத்து போவானா அப்படின்ற அந்த மன வலி 19 நாள் அவங்க தொண்டையில சாப்பாடு இறங்கி இருக்காதுங்க. ஆனா விஜய் ஜாலியா சுத்தி நின்றுப்பாரு, ஆதவ அர்ஜுன் ஜாலியா சுத்தி நின்றுப்பாரு. ஏன் இந்த டைம் கேப்ல தான் பிளைட்ல சரக்கு எடுத்துன்னு போய் மாட்டினாங்க இவங்களெல்லாம் ஒரு மனுஷன்னு நம்ம பார்க்கலாமா? ஆனா இவங்களை பார்க்கறதுக்கும் ஒரு தற்குறி கூட்டம் சுத்திட்டு இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த அப்பா மக பாசத்தை பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நேத்து நம்முடைய லோயலா மணி பாத்தீங்கன்னா ராஜ்மோகனுக்காக எக்மோர்ல பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. அப்போ ராஜ்மோகனோட பாசத்தை பத்தி நம்மளுடைய லோயலா மணி எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாருங்க. அப்படியே அந்த பாச பிணைப்புல நான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அழுதுட்டேங்க. ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. தளபதி ராஜ்மோகன் அவர்கள் தான் அந்த பயிலரங்கத்துல பேசணும்னு டிக் பண்ணிட்டார். மத்தவங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில இருக்கிறாங்க என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்புல சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்குது, ஏன்னா நான் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளவு உயிருங்க உண்மையிலே. அப்ப நாங்க தான் மருத்துவமனைக்கு போனோம். பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் போன் பண்ணி உடனடியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இறுதி ஊர்வலகத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் போன்ல ஆறுதல் படுத்தினாங்க, பொதுச் செயலாளர் நேர்ல வந்தாங்க. எங்க ராஜ்மோகன் அப்பா மேல வச்சுட்டு இருக்கிற பாசத்தையோ இல்ல ராஜ்மோகன் அப்பா இறந்து போனதையோ நம்ம கொச்சப்படுத்த விரும்பல. பட் ராஜ்மோகன் அப்பா இறந்தது மட்டும்தான் இறப்பா? கிட்டத்தட்ட கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்களே, அந்த 41 குடும்பத்தை பத்தி இவங்க யாரா கொஞ்சோண்டு நினைச்சு பார்த்தாங்களா? இப்ப மட்டும் லோயலா மணி நின்னுகிட்டு பேசுறாரு, நாங்களாம் அப்படியே கண் கலங்கிட்டோம் ராஜ்மோகனை பார்த்து, நாங்களாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டோம் ராஜ்மோகனை பார்த்து. ஏன்னா ராஜ்மோகனுக்கு அவங்க அப்பா மேல அவ்வளோ பாசம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறியே லோயலா மணி. அங்க 41 பேர் செத்து போனானே லோயலா மணி. அப்ப அந்த 41 பேர்ல எத்தனை அப்பா இருந்திருப்பாங்க லோயலா மணி? அந்த 41 பேர்ல எத்தனை மகன்கள் இருந்திருப்பாங்க லோயலா மணி? அப்ப அவங்க குடும்பங்கள்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம் லோயலா மணி. ஆனா நீங்க யாருன்னா ஒருத்தர் இது வரைக்கும் அந்த 41 குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கீங்களா லோயலா மணி? இல்ல நீங்க யாருன்னா ஒருத்தராச்சு போய் அந்த 41 குடும்பங்களை போய் பார்த்திருக்கீங்களா லோயலா மணி? உங்கள் அண்ணன் ராஜ்மோகன் உட்பட நான் கேட்கிறேன், எவனா ஒருத்தன் யாரா ஒருத்தாத ஒரு ஃபீலிங் ஆச்சு பாத்தீங்களா? ஏங்க நீங்க போய் பாக்குறீங்க விசாரிக்கிறீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட்ங்க. இவனுங்க எவனுமே அத ஒரு உயிர்களா பார்க்கல. ஃபர்ஸ்ட் அந்த 41 பேர் செத்து போட்டான், நம்ம தலைவனை பார்க்க வந்திருக்காங்க, 41 பேர் சாக கூடாதா அப்படிதான் இவங்க நினைச்சு அந்த உயிர்களை பார்த்தாங்களே தவிர்த்து, ஐயோ 41 உயிர்டா, டே அதுல எத்தனை குழந்தைங்கடா, டே அதுல எத்தனை அம்மாக்கள்டா, டே அதுல எத்தனை அப்பாக்கள்டா, இப்படி எவனா ஒருத்தன் பார்த்தான்? எவனுமே பார்க்கல. ஆனா இங்க மட்டும் இவனுங்க நின்னுகிட்டு என்ன பேசுறானுன்னா, ராஜ்மோகன் அப்பா இறந்து போயிட்டாரா? எங்க யார் அப்பா இறந்து போனாலும் குழந்தைங்க அழதான் செய்யும். அது ராஜ்மோகன் ஆச்சு பாத்தீங்கன்னா, ராஜ்மோகனுக்கு இந்த கழுத வயசு ஆயிடுச்சு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எஸ் அப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஃபீலிங் இருக்கதா செய்யும். அப்பா இறந்து போனா மகன்கள் கஷ்டப்படுவார்கள் தான். ஆனா தஞ்சாவூர்ல நம்மள பாதுகாப்பான் அப்படின்ட்டு ஒரு பையனை வளர்த்தா, அந்த பையன் உங்க மீட்டிங்க்கு செத்து போனா இப்ப அந்த அப்பாவை யார் பாப்பா? இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க. இதை நினைத்து நீங்க என்னைக்குனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ராஜ்மோகன்? என்னைக்குனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா லோயலா மணி? இவங்களுடைய இதுவே இப்படிதாங்க. இப்போ சிம்பத்தி ஓட்ஸ்ல இறங்குறாங்களா? அதாவது எங்க ராஜ்மோகன் அண்ணனை பாருங்க, அப்பா முக்கியமா கட்சி முக்கியமான்னு பாத்தீங்கன்னா கட்சி தான் முக்கியம், கட்சி நிர்வாகிகளுக்கு பாடம் எடுப்பதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு உடனே போனாரு. அங்க போயிட்டு மட்டும் என்ன கிளாஸ் எடுத்துருக்கு போற நீ? இல்ல ராஜ்மோகனை கேக்குற என்ன கிளாஸ் எடுத்துருக்கு போற? எவனா ஒருத்தங்கிட்ட கொள்கையை பத்தி சொல்லி கொடுத்துருக்கு போறியா? இல்ல 5 கொள்கை தலைவர் யார் யாரு, அம்பேத்கர் என்ன பண்ணாரு, காமராஜர் என்ன பண்ணாருன்னு கிளாஸ் எடுத்துருக்கு போறியா? ஒன்னும் கிடையாது. அங்க போயிட்டு கும்மாலமா அடிச்சிருப்பீங்க, அது ஒண்டி தெரியும். இவர் ஏன் சேலத்துக்கு போனாருன்றது அங்க சேலத்துல இருந்தவங்களை கேட்டாதான் தெரியும் என்னத்த போய் பண்ணிருப்பாரு அங்கன்ட்டு. அங்க போயிட்டு திமுக தீய சக்தி, திமுக இதை செஞ்சிச்சு, திமுக சதி செயல் செஞ்சிச்சு, இதுதான் அரசியல் பயிலங்கமா? அங்க அரசியல் பயிலங்கன்னா என்னன்னு தெரியுமா? அரசியலை கத்து தரணும். உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எவனுமே நீங்க அரசியல் கத்து தரல. ராஜ்மோகன் ஒண்டி போய் என்னத்த அங்க பண்ணிருப்பாரு? ஏதோ அந்த நேரத்துல அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. ஆனா ஒரு நல்ல மகனா இருந்திருந்தால்
அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னா அப்பாவை தான் பார்த்துருக்கணும். நாங்களா இருந்தோம்னு நினைச்சுக்கோ, அப்பா தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். விஜயா வந்து நாளைக்கு சோறு போட போறாரு, விஜயா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அப்பாவை பாடுறான்னு உட்காந்து அப்பாவை பார்த்திருப்போம். ஆனா நமக்கு வந்து சேலம் தான் முக்கியம். அங்க என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. சரி, நான் அதை கொச்சப்படுத்த விரும்பல. சரி, ஒரு அரசியல் நிகழ்வா நீங்க போயிட்டீங்க கூட வச்சுக்கோங்க. எஸ், அப்கோர்ஸ், அப்பா செத்ததுக்கு ராஜ்மோகனுக்கு மன கஷ்டம் இருக்கதான் செய்யும், மன வருத்தமும் இருக்கதான் செய்யும். அது எல்லா பசங்களுக்கும் இருக்கதான் செய்யும். இவங்கள நான் என்ன கேக்குறேன்னா, அதே மாதிரிதான் கரூர்ல செத்தவங்களுக்கும் இருக்கும். அப்படி கரூர்ல செத்தவங்களை கூப்பிட்டு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் குத்திங்களடா. எது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் தரேன், எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கை கால் உடைஞ்சவன் உட்பட பஸ்ல தூக்கி பொறுக்கி போட்டு எடுத்துன்னு வந்து ஆறுதல் சொன்னீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு தான் நாங்க கேட்கிறோமே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. சரி, உங்க ராஜ்மோகன் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டு, எது எங்க நீங்களே நினைச்சு பாருங்க, அப்பா கூட எனக்கு முக்கியம் இல்ல, கட்சி நிகழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சேலம் பயிலரங்கத்துல போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தாரே உங்க ராஜ்மோகன் அண்ணன், அவருடைய அப்பா சாவுக்கு உங்க தலைவன் வந்தாரா? விஜய் வந்தாரா? ராஜ்மோகன் எவ்வளவு க்ளோஸ்? ராஜ்மோகன் தானே எல்லா நிகழ்ச்சியும் எடுத்து நடத்துறாரு. அப்படியே உங்க கட்சியின் பிரச்சார பீரங்கியா செயல்படுறாரு. அவருடைய அப்பா இறப்பிற்கு விஜய் வந்தாரா? நான் கேட்கிறேன். ஆன்சர் மை கொஸ்டின். ஏங்க, நான் கேட்டது எதுனா தப்பா? நியாயம் தானேங்க. ஒரு கட்சிக்காக நம்ம இப்படி மாடா நாயா உழைக்கிறோம். நம்மளுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, ஒரு கட்சி தலைவன் வந்து பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஆனா கட்சி தலைவன் எங்கெல்லாம் போவாருன்னா, வேல்ஸ் கல்யாணத்துக்கு போவாரு, ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போவாரு, அட்லி வந்து பேபி ஷவருக்கு போவாரு. ஆனா தன்னுடைய கட்சி நிர்வாகி தனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ராஜ்மோகனின் அப்பா மறைவுக்கு விஜய் போனாரானா? யார் போயிருப்பா? புஷி ஆனந்த் போயிருப்பாப்ல. எதுக்கு எடுத்தாலும் அந்த புஷி ஆனந்த் ஒருத்தர் தான் எங்கன்னா சுத்தின்னு இருப்பாப்லே தவிர்த்து அந்த கட்சியில வேற எவன் வேலை செய்யறான்? இல்ல கேட்டீங்கன்னு நினைச்சுங்களேன். இப்ப கேட்டீங்கன்னு நினைச்சுங்களேன், இதே கேள்வி இப்ப ராஜ்மோகனை பார்த்து கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் என்கிட்ட வந்து போன் போட்டு பேசுறாரு, என்னப்பா அப்பா இருந்துட்டாராப்பா, சாரிப்பா, ஒன்னும் பெருசாத்துக்காக நான் இருக்கிறேன்ப்பான்ட்டு எங்க தலைவர் சொன்னாரு. போன் தான், போன் காலையே முடிச்சிருவாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. எங்க மாவட்ட செயலாளர் அப்பா இறந்து போனாலும் சரி, ஏன் மாவட்ட செயலாளரே இறந்து போனாலும் போவாத இந்த மனுஷன் ராஜ்மோகன் அப்பா இறந்ததுக்கு போவாரா? இதுதான் ராஜ்மோகன், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்க கட்சியோட லட்சணம், உங்க கட்சி தலைவரோட லட்சணமும் இவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைலாமணி வந்து சில சென்டிமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகனுக்காக பேசி, அதாவது ராஜ்மோகன் வந்து கட்சிக்காக உழைப்பவர், கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சென்டிமெண்டா கொஞ்சம் பேசினாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் லவ்வா, என்னயா ரொமான்ஸ் லவ்லாம் சொல்ற அப்படின்றீங்களா? இல்லங்க, அவர் பேசியிருக்காருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, ராஜ்மோகனோட ஃபீல்டு ஒர்க்க சொல்றாரு. ஆனா அங்கங்க ஃபீல்டு ஒர்க்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நைட்டு 2 மணி ஆனாலும் எதுனா பிரச்சனைனா உடனே ஓடோடி வருவாருங்க அந்த மனுஷன். அந்த மனுஷன் தாங்க எம்எல்ஏவா வரணும். இங்க ஏரியால எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து நிப்பாருங்க, அந்த மனுஷன் தாங்க எம்எல்ஏவா வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா லைலாமணி என்ன சொல்றாருன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ்ங்க 2 மணிக்கு வச்சாலும் அதை பார்த்துட்டு உடனே அடிப்பாரு எங்க அண்ணன். என்னையா லவ் ஸ்டேட்டஸா வச்சிருக்க, ஒரே லவ்ஸா அப்படின்னு கேட்பாரு. எதனா சோக ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்கன்னா உடனே அடிப்பாரு எங்க அண்ணன். என்னையா சோகமா இருக்கிறியா, கவலைப்படாதையா, ஃபீல் பண்ணாதையா அப்படின்னு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து போன் அடிப்பாரு. நான் ஏதாவது ஒரு ஜாலியான மூட்ல ஒரு லவ் சாங் ஒன்று போட்டிருப்பேன், உடனே போன் அடிப்பார் நைட் 2 மணிக்கு. என்ன தம்பி லவ்ஸா அப்படிம்பார். சோகமா ஒரு பதிவு போட்டா உடனே போன தம்பி பிரச்சனையாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு எல்லோரையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். இவனுங்களாம் எவ்வளவு பெரிய தற்குறியா இருக்கானுங்க பாத்தீங்களா நீங்க? அதனால 2 மணியா இருந்தாலும் நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் எங்க அண்ணன் போன் போட்டு கேட்பாரு, விசாரிப்பாப்ல. அதனால அவருக்கு ஓட்டு போடுங்க. ஏங்க இது இவரு லவ் ஸ்டேட்டஸ் வைப்பாராம், என்னையா லவ்ஸ் பண்றியா அப்படின்ட்டு அவர் போன் போட்டு கேட்பாராம். இதுதான் ஒரு எம்எல்ஏவின் செயல். இவர் சோக ஸ்டேட்டஸ் வைப்பாராம், அவர் போன் போட்டு கேட்பாராம், என்ன ஏன் சோக ஸ்டேட்டஸ். இதுதான் ஒரு எம்எல்ஏவின் செயலா? ஏண்டா இதெல்லாம் வந்து ஒரு செயல்ன்ட்டு அதை எடுத்து வேற மேடையில நின்றுட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவுன்றது இருக்கா இல்லையாடா? ஏங்க அந்த மனுஷன் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிப்பாருங்க, உங்களுக்காக குரல் கொடுப்பாருங்க. உங்க தெருல எதனா பிரச்சனையா, தண்ணி எதனா பிரச்சனையா, குழால எதனா பிரச்சனையா, லைட்ல எதனா பிரச்சனையா, சாக்கடையில எதனா பிரச்சனையா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உடனே வந்து ஃபீல்டுல. இதுதான்டா பிரச்சாரம். நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்ச, நீங்க என்னென்ன பேசுறீங்கன்றதுலாம் எங்களுக்கு எதுக்குடா முக்கியம்? நீங்க இதுவும் பேசிருப்பீங்க, இதுக்கு மேலேயும் பேசிருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் வேற ரகம். அதெல்லாமாடா மேடையில நின்று பேசிட்டு இருப்பீங்க. இவனுங்க பண்ற அரசியல நினைச்சா நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. இவங்கெல்லாம் எந்த மாதிரி குரூப் தெரியுமா?
விஜய பாராட்டி பேசணுங்க. அதாவது அந்த ஒரு காமெடி இருக்கு பாத்தீங்களா, 10,000 20,000 30,000 லாஸ்ட்ல பிம்பிளிக்கு பிலாப்பின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி காமெடிஸ் தான் இவனுங்க. நம்மளோட லைலாமணி வந்து பாத்தீங்கன்னா 10,000, ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா 20,000, அந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதவர்ஜுன் 30,000, லாஸ்ட்ல வந்து விஜய் வந்து சொல்லாரு பிம்பிலாக்கி பிலாப்பி. அந்த மாதிரி டீம் தான் இது. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கனவு உலகத்துல போயிட்டாங்க. 2026 சிஎம் இவங்க தான் எம்எல்ஏஸ் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சோ மார்ச் 27 நினைக்கிறேன், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க வந்து வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதாவது மகாபலிபுரத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி, அந்த எப்ப பார்த்தாலும் மகாபலிபுரம் தானே, வேற எந்த ஏரியாவும் இவங்க போக மாட்டாங்க. மகாபலிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்க போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா யார் யார் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு குத்துமதிப்பா யார் யார் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். அதாவது சென்னை சர்க்கிள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அவுட் சைடு வந்து யார் யாருன்னு தெரியாதுல. சோ இவங்களே அறிவிப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இன்னும் தீவிரமா தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னா எங்க தேர்ந்தாலும் வந்து முட்டுக்கட்டையா வந்து ஒன்னொன்னு நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், வில்லிவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன், எக்மோர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், நம்மளுடைய மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன், டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் புசியானந்த் நிக்க போறதா ஒரு தகவல். அப்புறமா விஜய் எஸ் பெரம்பூர்ல நிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த பெரம்பூர் ஏன் சூஸ் பண்ணாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பெரம்பூர்ல வந்து உழைக்கும் மக்கள் ஜாஸ்தியா, உழைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரம்பூர்ல சொல்லிட்டாங்களாம். அதனால வந்து பெரம்பூர்ல போயிருக்காரு விஜய். ஆனா பெரம்பூர்ல தர்ம அடி வாங்க போறது கன்ஃபார்முங்க. ஏன்னா பெரம்பூர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் கோட்டை. அது வந்து பாத்தீங்கன்னா சாதா கூட சரி, சாதா கோட்டை கிடையாது, அது வந்து பிரம்மாண்ட கோட்டை. அங்க வந்து டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 9 வாட்டி வின் பண்ணிருக்கு. அது வின் பண்ணும் போதெல்லாம் அந்த மார்ஜினை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு 50,000 ஓட்டுல தான் வின் பண்ணுவாங்க. அவங்க ஹெவி மார்ஜின்ல தான் வின் பண்ணுவாங்க. அங்க வந்து போயிட்டு எங்க அண்ணனை அடிவாங்க விடணும்ட்டு எவனோ பிளான் போட்டு சொல்லிட்டு இருக்கான். தலைவா நீ வா தலைவா, பெரம்பூர்ல நில்லு தலைவா, உனக்கு அங்க இருக்கிற மாசு இருக்கு தலைவா அப்படின்ட்டு எவனோ சொல்லி இருக்கிறான். எங்க அண்ணனும் மயங்கி இப்ப பெரம்பூர் சைடுக்கா போயிட்டாரு. வாய் விட்டாச்சு, வேற மாற முடியாது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சென்டிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, அதாவது எங்க அண்ணன் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், நான் வந்து என் பேரு விஜய், நான் வந்து ஒண்ணு விக்ரவாண்டியில தான் நிப்பேன், இல்ல வந்து விருகம்பாக்கத்துல நிப்பேன், இல்லனா வந்து வேதாரண்யத்துல நிப்பேன் அப்படின்னு சென்டிமெண்டோட தான் சுத்தி நின்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஆசை வந்திருக்கு. பெரம்பூர்லயே வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறதா நம்மளுக்கு தகவல்லாம் வந்திருக்கு. அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு சொந்த வீடை கூட வாங்கிடலாம். பட் பெரம்பூர்ல எல்லாம் என்னால ரொம்ப நாள்லாம் ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சுத்து வட்டாரங்கள்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால சும்மா இப்ப எலெக்ஷன் டைமுக்கு ஒரு வாடகை வீடு எடுத்துப்போம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் டு பனையூர் வந்துருவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் முடிவு எடுத்து, சோ மோஸ்ட்லி வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா விஜய் கண்டெஸ்ட் பண்ண போறது பெரம்பூரா தான் இருக்கும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சோ இவங்களாம் வந்து சென்னையில கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இதோட வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சி நாளைக்கு நடத்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 28ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. சென்னையில இருந்து ஆரம்பிக்க போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. மற்ற மாவட்டங்களும், அதாவது இவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறாரோ அந்த மாவட்டங்கள்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வாகன பிரச்சாரத்துக்கு மோஸ்ட்லி அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்கன்னா ஸ்டேஜை போட்டு மைக்க போட்டு இவங்க பேச வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அதுவும் வந்து இவங்க கேட்கறாங்க, எங்க கேட்கறது தப்பு கிடையாதுங்க, பட் ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலா செலிபிரிட்டிஸ்க்கு, விஜய்னு கிடையாது மத்த யாருக்குமே செலிபிரிட்டிஸ்னு வரும்போது நீங்க வந்து ரோட் ஷோலாம் தர முடியாது, தந்தா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏங்க இப்போ இவங்க குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க, இபிஎஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணிருக்கீங்க, இபிஎஸ் வந்து அப்படிதானே கேன்வாஸ் பண்றாரு, எங்களுக்கும் பெர்மிஷன் கொடுங்க. ஏங்க அவங்களாம் வந்து டெய்லி வெளியில வரவங்க, அவங்கள டெய்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஒரு மிகப்பெரிய கிரௌட் வராது. பட் நீங்க வந்து ஏதோ எங்க டெய்லி வரீங்க? எலெக்ஷனு மார்ச் 15 அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஆதவர்ஜுன் என்ன சொன்னாருன்னா, தொப்பார் 4ல இருந்து எங்க அண்ணன் கிளிக்க போறாரு நொட்ட போறாருன்னாங்க. அனௌன்ஸ் பண்ணியே 12-13 நாள் ஆயிடுச்சு, இன்னுமே வெளியில வரல. சோ அபூர்வமா ஒருத்தரை பார்க்கும் போது, இதெல்லாம் அபூர்வ ஜந்து மாதிரி, அபூர்வ ஜந்துவா ஒருத்தரை பார்க்கும் போது அந்த ஜந்து எப்படிதான் இருக்கு வாரா பாப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்க்கதான் செய்வாங்க. சோ விஜய்க்கு வேணும்ட்டே இது மறுக்கப்படுகிறதுனா அப்படி கிடையாது. எஸ், இது மறுக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஏங்க நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டு போலீஸ் மட்டும் கிடையாது, இந்தியால இருக்கிற மொத்த போலீஸையும் இறக்குங்க. ஏன் போலீஸ் இந்தியால இருக்கிற மொத்த ஆர்மியை இறக்கி கூட இவங்களை பிரச்சாரம் பண்ண விட்டா அங்க கண்டிப்பா சாவு ஏற்படதான் செய்யும். ஏன்னா செலிபிரிட்டிஸ்னும் போது நீங்க எங்கன்னா நின்று கையை காட்டினாதான் முடியுமே தவிர்த்து நீங்க ரோட்ல நடந்தா 7.5 கன்ஃபார்ம் தான். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. அஜித் வந்தா இந்த 7.5 15 ஆயிடும், ரஜினி சார் வந்தா இந்த 7.5 22 ஆயிடும். சோ எல்லாருக்குமே இப்படிதான். வாட்டர் மெலன் வந்தாலே 7.5 ஆயிடும். இது வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் 7.5 ஆயிடும். சோ எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். பட் இருந்தாலும்
எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 மாசத்துல வரப்போகுதுங்க. ஆனா இந்த மனுஷன் இன்னுமே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறாரு பாருங்க. வாழ்க விஜய், உங்களோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் விஜய்.